வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். ஹெகலின் உரிமை தத்துவம் பற்றிய விமர்சனத்தில் கார்ல் மார்க்ஸ் 1844ஆம் ஆண்டு மதம் பற்றிய பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். மதம் மக்களுக்கு அபின் என்னும் ஒற்றை வரிதான் உலகம் முழுவதும் அறியப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு முன்னும் பின்னுமாக பல குறிப்புகளை மார்க்ஸ் தருகிறார். அவர் சொல்லுகிற சில செய்திகள் உண்மைதான். மதம் என்பதை இன்றைய சூழலில் புறக்கணித்து விட முடியவில்லை. அது இதயமற்ற உலகத்தின் இதயமாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். அதன் மூலம் அவர் சொல்லு வருவது, இந்த உலகத்தை இதயமுடையதாக ஆக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பெருமூச்சு மாற்றப்பட வேண்டும். உண்மையான மகிழ்வில் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதையும் அவர் குறிப்பிடுகிறார். யதார்த்தமான மகிழ்ச்சியை மக்கள் பெறுவதற்கு மாயையான மகிழ்ச்சியை தருகிற மதத்தை ஒழித்தாக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மதம் ஒரு மகிழ்ச்சி தருகிறது என்றால் அது ஒரு பொய்யான மாயையான மகிழ்ச்சி. அதை ஒழித்தால்தான் யதார்த்தமான உண்மையான மகிழ்ச்சி மக்களுக்கு வரும். மனிதன்தான் மதத்தை உருவாக்கினானே தவிர மதம் மனிதர்களை உருவாக்கவில்லை என்பதையும் மார்க்ஸ் தன் குறிப்பில் எழுதியிருக்கிறார்.